எல்லோருக்கும் வணக்கம். மண்டே வந்து ஒரு டவுன்ஃபாலுக்கு பிறகு இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் க்ளோசிங் 350 புள்ளிகள் வந்து அதிகரித்து 22,680 வந்து க்ளோஸ் வச்சிருக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இன்றைக்கி காலையில் ஓப்பனே வந்து ஒரு 500 பாயிண்ட் வந்து கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆச்சு. இந்த கேப் அப் எதனால் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ப்ரீவியஸ் டேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3% வரைக்கும் அப்சைடில் வந்து பாசிட்டிவாக க்ளோஸு. அது மட்டும் இல்லாமல் போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு பேச்சுவார்த்தை போய் ஒரு வித்ட்ரா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு வரக்கூடிய சுச்சுவேஷனும் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு வித்ட்ரா ஆச்சு அப்படின்னா போர் மார்க்கெட் வந்து ரிமைனிங் இங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு அப்சைடு வர்றதுக்கும் சான்சஸ் வந்து நிறையாவே இருக்கிறதாகவும் இருக்குது. இப்போ இதனுடைய அப்சைடு ரேலி நாளைக்கு எப்படி இருக்கும், நாளைக்கான மார்க்கெட்டில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன, இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இன்றைக்கான மார்க்கெட் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 500 பாயிண்ட் கேப் அப்பில் ஓப்பன் ஆனாலும் மேலே இன்ட்ராடே ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா 22,950 வரைக்கும் மேலே போயிருக்கு. அதேமாதிரி கீழே 22,620 வரைக்கும் கீழே டவுன் சைடு வந்திருக்கு. க்ளோசிங் வந்து 680 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் நம்ம அடுத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸு இந்த 22,780 வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 22,850 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா 22,950 இன்றைக்கான டே ஹை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. அதேமாதிரி கீழே சப்போர்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இன்றைக்கான டே லோ 22,620 வந்து ஒரு சப்போர்ட் ஆகும். அதை பிரேக் ஆச்சு அப்படின்னா அடுத்தது 22,500 வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அடுத்தது 22,400 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோ செல் பிலோ. ஏன்னா இந்த போர் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருக்குது. இதெல்லாம் வித்ட்ரா ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து ரிமைனிங் வந்து ஒரு பாசிட்டிவுக்கு தான் நம்ம எல்லாருமே வந்து எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே நம்ம அப்சைடுக்கான பை அபோ நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது 22,750 மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வந்து பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். 22,750 மேலேயே மார்க்கெட் வந்து இருக்குது அப்படின்னா கேண்டில் வச்சு க்ளோஸ் ஆகி மேலே இருக்குன்னா நம்ம அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 850, 920, 23,000 வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை மார்க்கெட் நல்ல செல்லிங் அப்படின்னா இன்றைக்கான டே லோ 22,620 லோ 600 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 500, 450 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் பொதுவாக நாளைக்கான நிஃப்டியினுடைய இந்த 2 லெவல்ஸ், முக்கியமான இம்பார்ட்டன்ட் லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் எப்படி என்ன அப்படிங்கிறத நம்ம நாளைக்கு பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.